அப்படியே கொழுக்கமலை சன்ரைஸ் பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. பாருங்க ஒவ்வொரு ஜீப்பாக போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொழுக்கமலை தான் போயிட்டு இருக்காங்க. அந்த பிக் தான் ஆஃப் ரோடு. அம்மா எப்படி ஸ்ட்ரகிளாகி போகிறது, நம்ம நார்மல் வண்டிலாம் அதில் வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். சன்ரைஸ் ஆகிட்டு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. கைஸ் லாஸ்ட்டாக சன்ரைஸ் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக இதான் அந்த ஜாகோர். அவர் என்ன சொன்னாரு, எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? 6:45 6:40 சொன்னாரு. இப்போ மணி வந்து 7:15. டீ ஃபேக்டரி வந்திருக்கோம் கைஸ். ஸோ டே 2 அப்படியே கொழுக்கமலை சன்ரைஸ் பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. அம்மா 4 மணிக்கு ஜீப்பு, மணி 3:55 ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெயிட்டிங்கு. போவோம் ஜீப்லேயே ஏறிட்டு எப்படி என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். கிளம்பியாச்சு. எல்லாம் பாருங்க ஒவ்வொரு ஜீப்பாக போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொழுக்கமலை தான் போயிட்டுருக்காங்க. அந்த பிக் தான். ஸோ போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தான் இருக்காம. ஸோ இவனத்தில் தான் போகிறோம். யாருன்னா நம்ம தினேஷ், ஃப்ளாஷு, ஸோ எல்லாம் இந்த வண்டி தான். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப ஆஃப் ரோடு. அம்மா வருங்க எப்படி ஸ்ட்ரகிளாகி போகிறது, நம்ம நார்மல் வண்டிலாம் அதில் வாய்ப்பே இல்லை. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மட்டும்தான் இதில். பைக்லாம் வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். சைடு அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அம்மா பயங்கரமா இருக்கா. எப்ப இதோ பாருங்க ஜாகுவார் மாதிரி தெரியுதுங்களா? தெரியுதா? சன்ரைஸ் ஆகிட்டு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முன்னேலேருந்தே அந்த வெளிச்சம் வந்துட்டு தான் இருக்கு, தவிர சன்ரைஸ் வந்ததா இல்லை. ஃப்ளாஷ் பண்ணி பாருங்க, போட்டு வீடியோ போட்டு வச்சுட்டு இருக்கான். ஹை ஃப்ளாஷ். கைஸ் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேற லெவல் சன்ரைஸ். ஒரே கைஸ் லாஸ்ட்டாக சன்ரைஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அப்படியே பேக்கில் சரி ஸ்பாட் அவுட்டு நம்ம வந்து போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா ஜீப் டைம் ஆச்சு. ஸோ அதனால் அப்படியே நான் இங்கேருந்து போகிறேன். பை. ஆக்சுவலாக இதான் அந்த ஜாகோர் சரிங்களா, எப்படி இருக்கு. ஸோ ஃப்ளாஷ் போலாமா? கிளம்பலான்னு சொல்லி போனேன். யாராவது இந்த ஃப்ளாஷ் பேன் ஆலேக்கணும். இதோ வரேன்ட்டு செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. ஸோ 8 டேஸ்லேயே இவ்வளோ க்ரௌடு பார்த்தா தெரியும். முடியல, வருவான்னு தெரில. சரி வந்தானா கிளம்பலாம். போயிட்டு ஓவர குளிர். ஆனால் எனக்கு தெரில பெருசா, பட் ஆனால் நல்லா குளிர்து. குளிச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே நான் ஃப்ளாஷ் வந்துட்டோன்னா ஜீப்பில் போய் கண்டிப்பாக பண்ணுறேன். பை கைஸ். அட்லாஸ்ட் ஃப்ளாஷ் வந்துட்டான். வரேன்னு சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டான். ஆமாம், நான் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? பாருங்க நல்லா இருக்கு. சரி ஓகே நம்ம நேரம் இப்போ ஜீப் கிளம்ப வேண்டியதான். அவர் என்ன சொன்னாரு, எத்தனை மணிக்கு வர சொன்னாரு? 6:45 6:40 சொன்னாரு. இப்போ மணி வந்து 7:15. மணி வந்து 7:10. அதான் நாங்க பாட்டுன்னு ½ an hour எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சொல்லிதான் அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப எனக்கு என்ன பயம்னா, ஆள் ஏறுறப்ப இந்த அழுத்தி ஏறினாரு. இறங்குறப்ப என்ன இறங்குறப்ப எப்படி இறங்குவாருன்னு தெரியல. ஒரு வழியா ஜீப் வந்துட்டாச்சு. அவ்வளவுதான், கொழுக்குமலையில இருந்து கிளம்ப போறோம். பாருங்க எவ்வளவு ஜீப்னு. ஓகே அப்பா ஹண்டர் வந்தாரு. அப்பா வர சொன்னா போறாரு மனுஷன். ஓகே போலாம். எங்க இருக்கு நம்ம ஜீப். க்ரௌடு. ஆமா
ஒரு வழியா பேஸ் கேம்ப் வந்தாச்சு. அப்பா மனுஷன் போட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு ஆஃப் ரோடில். டீ ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். அங்கே என்னென்னா அந்த பட்டன் லவங்கம், ஸோ அது இல்லாமல் சாக்லேட்ஸு, டீ தூள் கிரேட் கொடுத்து ரேட்டு வரையிருந்தாங்க. ஸோ ஃப்ளாஷ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணல, இப்போ தான் ஊட்டியில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதனால் அங்கிட்டு இருக்கு பாரு டீ பவுடர் அங்கிட்டு இருக்கு பாரு. முடிஞ்சு தெரியாண்ணா வந்தேன். ஜிப்லைன் வந்திருக்காங்க. ஃப்ளாஷும் தினேஷ் ப்ரோ மட்டும் ஜிப்லைன் போகிறாங்க. ஸோ பாப்போம் யாருங்க 2 பேர் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் அப்படியே டவுனில் போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். பாருங்கள் ஃப்ளாஷு ஜிப்லைன் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டான். வரட்டும் எப்படி இருந்துச்சுன்னு அப்படி கேட்குறோம். நான் அவன்கிட்டே கேட்பேன் எப்படி இருந்துச்சுன்னு. என்ன ஃப்ளாஷ் எப்படி இருந்துச்சு? ஏற்காடுல போனது வந்து ஜிப்லைன் போனேன். அது தொங்கிட்டு போனது உட்காந்துட்டு போற மாதிரியா? அது தொங்கிட்டு கையில நடந்து போற மாதிரி. ஓகே ஓகே. நீங்களும் யாராவது வந்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. 500 600 மீட்டர்ஸ். ஸோ கொழுக்குமலை போயிட்டு ரிட்டர்ன் வரப்பே அவங்க அங்கேயே இருக்கும். சரி ஓகே. இங்கே பாரு இந்த வண்டிலாம் இருந்துச்சுன்னா நேற்று ஆஃப் ரோடுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த வண்டி இல்லாமல் போச்சு. சரி ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டே போக வேண்டியதான். ஓகே ஸ்டேக்கு நீட்டாக வந்தாச்சு. ஃப்ளாஷ் அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அண்ணா எங்கள் பேர் என்ன? சுரேஷ். அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணே. 95 44 38 0 683. ஓகே. ஸோ அண்ணன் ஓட்டின வீடியோலாம் நான் இப்போ போடுவேன். பயங்கரமாக இருக்கும். யாராவது கொழுக்குமலை வந்தீங்கன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே அவர் வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போவாருங்க. ஜிப்லைன்லாம் அவர் ரெஃபர் பண்ணாரு. உண்மையில நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஆயிண்ணா ரைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. 11 o'clock செக் அவுட் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு தலைவலிக்குதுங்கிறான். அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் ஒன்று எடுத்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி என்ன பிளான்ன்றது எதுவுமே இல்லை. மூணாறு லோக்கல் டவுன் மட்டும் இலுக்கல் வியூ பேக் சைடு போகலான்னு பார்த்தோம். இவங்க போகிறதுல வாய்ப்பில்லை வர. அதனால் இங்கே மூணாறு டவுன் மட்டும் இன்றைக்கி பார்த்து மூணாறு டவுன்லேயே ஸ்டே பண்ணலாம்.